வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி வந்து நெக்கை வந்து பேக் சைடில் லாக் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன். உங்களோட ரெண்டு கையை வச்சு லாக் பண்ணிட்டாங்கன்னா இவர் டிஃபென்ஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி டிஃபென்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லாக் பண்ணுறது ரொம்ப தவறு. ஓகேங்களா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன். அந்த லாக் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா? பேக் சைடில் நெக்கை லாக் பண்ணுறது. அந்த மாதிரி லாக் பண்ணிட்டா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கையை கொண்டு வரது ரொம்ப முடியாது. ஓகேங்களா? கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரேரு. அதை எப்படின்னு பாருங்கள். ஓகேங்களா? இவருக்கு அந்த லாக் என்ன சொல்லின்னு தெரியல. ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ இந்த ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணு. இல்லை வேறு நான் இன்னும் முடியாது, கஷ்டம். கை ரெண்டு மூணு லாக் ஆகும் பாரு. ரெண்டு கை லாக் பண்ணு. உன் கை ரெண்டு கை முன்னாடி லாக் பண்ணுறேன். உன் கையை அப்படி லாக் பண்ணி நமக்கு ட்ரை பண்ணு. நீ எதாவது ட்ரை பண்ணு. சரி, ஓகே. நீ வேறு ஏதாவது ட்ரை பண்ணு. ஓகேங்களா? கடைசி வரைக்கும் இப்படி தான் ட்ரான்ஸ் போட்டுருக்கணும். ஓகேவா? ஸோ இதை லாக் பண்ணி வேணால் இப்படி பிடிச்சிக்கலாம், முடிஞ்சு அதுலேருந்து ரிலீஸ்லாம் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க நம்ம ஸ்ட்ராங்கானால தான் இப்போ பிடிக்கிட்டோம். இது ரிலீஸ் என்ன பண்ணு பாருங்க. பிடிச்சி அதே மாதிரி லாக் பண்ணு. ஓகே, பாருங்க, நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்க. ஓகேண்ணா. இந்த பாருங்க, இப்போ இப்படி லாக் இப்படி பண்ணாலும் கூட அப்போல்லாம் பண்ணாலும் வராது. ஓகேங்களா? பாசிபிளே கிடையாது. அதுக்கு என்ன பண்ணுன்னா, ஏன்னா இப்போ அவங்க ஸ்ட்ரென்த் வந்து எங்கே இருக்குன்னா, அவங்களோட பாடி ஸ்ட்ரென்த்து ஸ்டாண்டிங் நிற்கிறனால ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. ஓகேவா? நிற்கிறதுனால அவங்க பாடி குனிய வச்சுருந்துச்சிங்களேன், குனிஞ்சிக்கிட்டு ஒருத்தர் ஸ்ட்ரென்த் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இந்த பாருங்க, இந்த பொசிஷன் பாடி லைட் அந்த பாருங்க, இப்படி குனியும் போது இந்த பாருங்க கால் லாக் ஆகுதுங்களா? ஸோ இழுக்கும்போது இந்த பாருங்க ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், இப்படி இந்த பாருங்க, இப்படி போயிட்டு இப்படி கை லாக் பண்ணுறான். இப்படி பண்ணும்போது இந்த ரைட்டு கை உனக்கு ஃப்ரீயாக இருக்காப்பா? என்ன பண்ணுவோப்பா? இதுதான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால அந்த கான்செப்ட் எல்லாம் பண்ணாதீங்க. ஃபைனல் என்ன பண்ணோம் பாருங்க, இப்படி சேம் ஆளு தான் பிடிச்சிட்டாங்க. ரிலீஸ் பண்ணுறதுனா அந்த மெத்தட் ஃபாலோ பண்ண முடியாதீங்க. ஃபாலோ பண்ணி வேஸ்ட்டு. ஜஸ்ட் இந்த பாருங்க அழுத்துறீங்க. இந்த பாருங்க இப்படி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பாருங்க டிஸ்டர்ப் பண்ணுறோம், ரிலீஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக பாயிண்ட்ஸ் தான் நம்ம அட்டாக் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஓகேங்களா? அதனால் இப்படிலாம் பண்ணோன்னா நீங்கள் எப்போவுமே சொல்லிட்டு ரெண்டு கை லாக் பண்ணிட்டு ஒரு கை ஃப்ரீயாக அப்படின்னா வச்சு செஞ்சு விட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.